Hello students, welcome to JK Learning. இப்போ நம்ம அடுத்தது குறியீட்டின் பொருள் அறிதல் அதை பற்றி பார்ப்போம். டீகோடிங் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். இவ்வகையில் ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளில் இருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடுகளை கண்டறிய வேண்டும். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது எப்படின்னு புரியும். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கம் எகைன் என்பது ஹோ நா எனவும், கம் ஓவர் ஹியர் என்பது பா நா டா எனவும், ஓவர் இஸ் எபோ என்பது கை டா ஜா எனவும் குறியிடப்பட்டால் ஹியர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தனியான குறியீடு எழுத கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், கம் எகைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோ நா. கம் ஓவர் ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, பா நா டா அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு இந்த வேர்டில் வார்த்தையில் எது காமனாக இருக்குது, கம் இருக்குது. அப்போ இங்கேயும் பாருங்கள் எது காமனாக இருக்குது, நா இருக்குது. அப்போ கம்மோடது நா. அப்போ நம்ம கம்மோட வேர்டோட குறியீடு என்னென்னா நா. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், கம் ஓவர் ஹியர், ஓவர் இஸ் எபோ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஓவர் ரெண்டுமே காமனாக வந்திருக்கு. மற்ற வேர்டெல்லாம் வேறு வேறு இருக்குது. அப்போ இதில் எது காமன் பாருங்கள், டா. அப்போது ஓவரோட வேர்டு குறியீடு டா. அடுத்து கம் ஓவர் ஹியர், அப்போது கம்மோட வேர்டு என்ன, நா. ஓவரோட வேர்டு டா. அப்போது ஹியரோட வேர்டு பா. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் பா. அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம் புல் டா என்பது பிரிங் ஹாட் ஃபுட் எனவும், புல் ரீர் ஷாப் என்பது ஃபுட் இஸ் குட் எனவும், டாக் டா ஷாப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறியிடப்பட்டால் ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், டாம் புல் டா இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரிங் ஹாட் ஃபுட்டு. இதில் இந்த ரெண்டு இதுலேயுமே எது ஒரே மாதிரி வந்திருக்கு, புல் புல். இப்போ இதில் இந்த வேர்டில் எது காமனாக இருக்குது, ஃபுட் ஃபுட்டு. இப்போது நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஈஸியாக ஆயிடுச்சு. நாம் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது, புல். அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கால் டிப் மோட் என்பது சிங்கிங் இஸ் அப்ரிசியபிள் எனவும், மோட் பாச் மைன் என்பது டான்சிங் இஸ் குட் எனவும், டிப் நாப் பாச் என்பது சிங்கிங் அண்ட் டான்சிங் எனவும் குறியிடப்பட்டால் குட் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கூல் டிப் மோட். இதில் மோட்டும் இங்கேயும் ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. அப்போது இதில் எது காமனாக இருக்குது, இஸ். அப்போ மோட்டோடது இஸ். இதுலேயும் எது காமனாக இருக்குது, வாட்ச். அப்போது இதுலேயும் எது காமனாக வருது, டான்சிங். இப்போ வாட்சோடது டான்சிங். அப்போது குட் இது எதுவாக இருக்கும், இப்போ டான்ஸிங்கிறது வாட்சன் ஆயாச்சு, இஸுங்கிறது மோட் ஆயாச்சு. அப்போ குட்டுங்கிறது மீன். அப்போது இதுதான் ஆன்சர். அப்போது இதனுடைய ஆன்சர் மீன். நெக்ஸ்ட்டு